ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் சரோஜினி நாயுடு எழுதின கோரமண்டல் ஃபிஷ்ஷஸ் அப்படிங்கிற போயத்துடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். சரோஜினி நாயுடு 13 February 1879 2 March 1949 வரைக்கும் வாழ்ந்த ஃபேமஸ் இந்தியன் பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட், போய்ட்டும் கூட. யுனைடெட் ப்ராவின்ஸஸோடைய ஃபர்ஸ்ட் கவர்னராக இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கப்புறம் யுனைடெட் ப்ராவின்ஸ் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணப்பட்ட பிளேஸ்க்கு கவர்னராக இவங்க இருந்திருக்காங்க. அப்புறம் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆகிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்த ஒரு பொலிட்டீஷியன் அப்படின்னே சொல்லலாம். அப்புறம் இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸோடைய ஃபர்ஸ்ட் விமன் பிரசிடெண்ட்டாகவும் சரோஜினி நாயுடு இருந்திருக்காங்க. இவங்கள வந்து மகாத்மா காந்தி வந்து நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய லிட்ரரி கான்ட்ரிபியூஷன் அந்த மாதிரிங்க நிறைய போயம்ஸ் எழுதியிருக்காங்க. குறிப்பாக இவங்களுடைய நோட்டபிள் ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த கோல்டன் த்ரெஷ்ஹோல்ட், அப்புறம் இந்த பஸார்ஸ் ஆஃப் ஹைதராபாத். சரி வாங்க இந்த கோரமண்டல் ஃபிஷ்ஷஸ் அப்படிங்கிற இந்த போயத்தை பற்றி பார்க்கலாம். இது வந்து அந்த டைட்டில் வச்சே நமக்கு தெரிய வருது. ஃபிஷர்மேனுடைய லைஃப், அதாவது கோரமண்டல் கோஸ்ட்டில் இருக்கிற ஃபிஷர்மேன் அவங்களுடைய லைஃப்பை ப்ரெசென்ட் பண்ணுற விதமாக இந்த போயத்தை அமைச்சிருக்காங்க. கோரமண்டல் கோஸ்ட் அப்படிங்கிறது ஈஸ்ட் கோஸ்ட், இந்தியாவோட ஈஸ்ட் கோஸ்ட், அதாவது கேப் காமரன்லேருந்து நெல்லூர் வரைக்கும் இருக்கிற அந்த பகுதியை கோரமண்டல் கோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோரமண்டல் அப்படிங்கிறது சோழா டைனாசிட்டி அந்த ரூலிங் டைமில் தமிழ்நாடில் ரெல்ம் ஆஃப் சோரா அல்லது சோர மண்டலா அப்படின்லாம் சொல்லியிருக்காங்கங்க. அப்புறம் ஏன்னா அந்த சோழா டைனாசிட்டியிலேருந்து மருவி வந்த பேர் தான் இந்த கோரமண்டல் அப்படிங்கிற கான்செப்டே. அதுக்கப்புறம் இதில் வந்து இந்த ஃபிஷர்மென் வந்து நல்லா பாட்டு பாடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த எபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறதையும் ஒன்று சொல்ல நினைக்கிறாங்க. அப்புறம் அவங்களுடைய லைஃப் ஸ்டைலையும் இந்த போயம் மூலியமாக சொல்ல நினைக்கிறாங்க நம்ம சரோஜினி நாயுடு. அப்புறம் அவங்க லைஃப்பில் நடக்கிற ஸ்ட்ரகிள்ஸு, ஏன்னா அவங்க லைஃப் வந்து அன்சர்டைன், ஃபுல் ஆஃப் டேஞ்சர்ஸ் தான். இப்போ ஹியூமன் பீயிங்கோடைய லைஃபே அன்சர்டைன் தான். பட் ஃபிஷர்ஸோடைய அந்த ஃபிஷர் மென்னுடைய லைஃப் வந்து அவங்களுடைய டெய்லி ரொட்டீன் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஏர்லி மார்னிங் அவங்களுடைய லைஃப் ஏர்னிங்காக அவங்க வந்து ஃபிஷ் வந்து கேட்ச் பண்ண போகணும் கடலில். அப்போ வந்து அங்கே இருக்கிற சீ வேவ்ஸ் வந்து ரொம்ப நார்மலாக இருந்தாலும் சரி, ட்ரபுலண்ட்டாக இருந்தாலும் சரி, அதை பற்றி அவங்க ஒரி பண்ணக்கூடாது. அப்புறம் அதில் ஏற்படுத்துகிற அந்த ஸ்ட்ராம் இதில் நினச்சிலாம் அவங்க ஒரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல நினைக்கிறாங்க. அப்புறம் அவங்க அந்த ஓஷனில் போகிறாங்க இல்லையா எவ்ரி ஏர்லி மார்னிங், அப்போ வந்து அந்த வேவ்ஸில் வந்து இவங்க ரெஸ்லிங் பண்ணுற மாதிரி அந்தளவுக்கு இவங்க வந்து அவங்களுடைய லைஃப்பில் நிறைய டேஞ்சர்ஸ் இருந்தாலும் எந்த ஒரு பயமும் இல்லாமல் அவங்க வந்து அவங்க லைஃப்பை கண்டினியூ பண்ணுறாங்க அப்படின்னும் இது அவங்களுடைய கரேஜை காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ தைரியமான ஒரு லைஃப்பை தான் ஃபிஷர்மென் வாழ்கிறாங்க. அப்புறம் இது வந்து ஃபிஷர்மென்னுடைய செலிப்ரேஷன், அவங்க லைஃப் ஸ்டைலை செலிப்ரேட் பண்ணுற விதமாகவும் நம்ம எடுத்துக்கலாங்க. எப்படின்னா ஃபிஷர்மென் அப்படின்னா அவங்களோட லைஃப் வந்து அந்த சீ கூட தான் கனெக்ட் ஆகிருக்கும். அப்புறம் அவங்களுடைய கம்யூனிட்டிக்காக இவங்க வந்து அவங்க லைஃபே பணயம் வச்சு அவங்க அந்த மீனை எடுத்துகிட்டு வர்றாங்கங்கிறது ஒன்று தெரிய வருது. மோரோவர் இவங்க வந்து பயம் அறியாதவங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற பர்சனாலிட்டி. அப்புறம் அவங்க கடலில் ஏற்படுற டேஞ்சர்ஸ் என்னவாக இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணுற எபிலிட்டி இவங்களுக்கு இருக்குது அப்படின்னும் ஒரு மிக தைரியசாலி இவங்க தான். அப்புறம் உறுதியான மனசோடு இருக்கிறவங்க, ரொம்ப ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன் இவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்புறம் அந்த நேச்சுரல் வேர்ல்டுடைய பியூட்டியை நம்மளால் பார்க்க முடியுது. அந்த சீ ஹாரிசன் அப்படிங்கிற கான்செப்ட், அந்த சீ ஸ்கை, அப்புறம் அதை வந்து பர்சானிஃபை பண்ண விதம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெனவலண்ட் அப்படின்னு சொல்ல நினைக்கிறாங்க. ஏன் ரொம்ப பெனவலண்ட் அப்படின்னா ரொம்ப இறக்க குணம், பரந்த மனப்பான்மை உடையது அந்த சீ அப்படின்னா ஃபிஷர்மென்னோடைய லைஃப்பை ப்ரொடெக்ட் பண்ணுறதும் சீ தான், அவங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுக்குறதும் அந்த சீ தான் அப்படின்னு சொல்ல நினைக்கிறாங்க. ரொம்ப ஆப்டமிஸ்டிக்கான போயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு ஹோப் கொடுக்குற ஒரு போயம். ஸோ சரோஜினி நாயுடுடைய இந்த போயம் வந்து ஒரு 3 ஸ்டான்ஸாக கொண்ட போயம் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாவில் வந்து ஃபிஷர்மென்னை வந்து அந்த டான் உடைய குரல் கேட்குது அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டான் அப்படின்னா ஏர்லி மார்னிங், அந்த சூரியோதயத்துக்கு முன்னாடின்னு சொல்கிற அந்த மொமெண்ட்டு, சரிதானா? இப்போ வந்து சூரிய ஒளி வரப்போகுது. அப்போது அது வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் பிளாக், அதாவது டார்க்காக இருக்குது. சன்ரைஸ் வர்ற ஒரு மொமெண்ட், அப்படியே அந்த ஸ்கை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற ஒரு மொமெண்ட் இருக்குது. அந்த ஸ்கைமே அந்த ஏர்லி லைட்டை வெல்கம் பண்ண ரெடி ஆயாச்சு. விண்ட் ஆல் நைட் ப்ளோ ஆன விண்ட் வந்து ஒரு கம்ப்ளீட்டாக குவைட்டாக இருக்கிற மாதிரி. எப்படின்னா ஒரு அம்மாவுடைய கைகளில் ஒரு குழந்தை வந்து எப்படி ஜென்டலாக இருக்குமோ
பண்ணுவோம், அது மாதிரி இந்த நைட் டைம் ப்ளோ ஆன விண்ட் எல்லாமே அந்த ஏர்லி சன்ரைஸ், அந்த சன்னுடைய லைட் வந்து அந்த ஸ்கை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மொமெண்ட்டில் ரொம்ப காமாகவும் ஜென்டலாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபிஷர்மென் இவங்க வந்து அவங்களுடைய ஒர்க்கில் ரொம்பவே என்கேஜ் ஆகிறாங்க. ஏன்னா இது வந்து அவங்களுடைய ரொட்டீன் ஒர்க். அவங்களோட அந்த படகுகள்லாம் ரெடி பண்ணுறாங்க. அப்புறம் வந்து அவங்களுடைய நெட்டை, அந்த வலை சொல்கிறாங்க இல்லையா, அந்த வலைகளெல்லாம் ரெடி பண்ணுறாங்க. மீன் பிடிக்கிறதுக்கு உண்டான வலை, அவங்க மீன் பிடிக்கிறதுக்கு உண்டான திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. இவங்க தான்ப்பா சீயுடைய சன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கடல்களுடைய புதல்வன்கள் இவங்க தான் ஃபிஷர்மென் தான். அவங்க வந்து ரெடி ஆகிடுச்சு, மீன் பிடிக்க கிளம்பியாச்சு, அதுக்கும் ரெடி ஆகிடுச்சு, சீக்குள்ளே குதிக்க போகிறாங்க. அதாவது அந்த சின்ன சின்ன படகுகளில் போகிறாங்க இல்லையா, அதை வந்து எவ்வளோ அழகாக கம்பேர் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஜம்ப்ஸ் இன்டு தி சீ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் அந்த போயத்தோடைய ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால் நம்ம பார்க்க முடியுது. ஸோ ரைஸ் பிரதர்ஸ் ரைஸ் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த ஸ்கைலாம் பாருங்களேன், மார்னிங் லைட்டுக்கு ரெடி ஆகிடுச்சு, அப்புறம் அந்த நைட்டு உள்ள விண்டு வந்து இப்போ ஜென்டலாக ஆயிடுச்சு. எப்படி ஒரு அம்மாவுடைய கைகளில் அந்த குழந்தை வந்து ஜென்டலாக தூக்குதோ அது மாதிரி இப்போ வந்து அந்த சவுண்ட்லாம் இல்லை. ஏர்லி மார்னிங் பாருங்களேன் எவ்வளோ ஜென்டலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த கட்டுமரன் அப்படிங்கிற வேர்டு அப்படியே யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த கட்டுமரத்தெல்லாம் ரெடி பண்ணி இப்போ அந்த கிங் ஆஃப் த சீயோடைய கிங்ஸே அவங்க தான்ப்பா அந்த ஃபிஷர்மேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நினைக்கிறாங்க. ஏன்னா எப்பேற்பட்ட டைடு, எப்பேற்பட்ட அலைகள் வந்தாலும் இவங்க வந்து அவங்களுடைய ரெகுலர் ஒர்க், அவங்களுடைய ரொட்டீனை வந்து பார்க்குறதுக்கு இறங்கியாச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட் ஸ்டான்ஸெல்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் செகண்ட் ஸ்டான்ஸாக பார்த்திங்கன்னா அதே என்னுடைய கண்டினியூஷன் தான். ஃபிஷர்மென் அந்த ஏர்லி மார்னிங்குடைய சவுண்டு கேட்ட உடனே, அந்த டானுடைய சவுண்ட், டான்னா ஏர்லி மார்னிங், அதோட சவுண்ட் கேட்ட உடனே அவங்க வந்து மீன் பிடிக்க கிளம்பியாச்சு. அப்புறம் அவங்க போகிற டைரெக்ஷனில் கிளம்புறாங்க வேகமாக. அதாவது அவங்கள டைரெக்ட் பண்ணுறது யார் அப்படின்னா ஒரு பேர்ட் டைரெக்ட் பண்ணுற டைரெக்ஷனில், அதாவது பேர்ட் வழி காட்டுற, பறவைகள் காட்டுற அந்த டைரெக்ஷனில் தான் போகிறாங்க. அவங்கள பொறுத்தளவில் அந்த கடல் வந்து அவங்களுடைய அம்மா மாதிரி, சரிதானே? அது மாதிரி அந்த கடல், வானத்தில் இருக்கிற அந்த மேகங்கள்லாம் அவங்களுடைய கூட பிறந்தவங்க. அப்புறம் அந்த அலைகள்லாம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளாமே இவங்களோட கூட இருக்கிற சோல்ஜர்ஸ் மாதிரி. ஸோ அது மேலேயும் கீழே அப்படியே போயிட்டே இருக்கும் அந்த வேவ்ஸ் எல்லாமே. அதனால் அதை பற்றிலாம் அவங்க பயப்படுறதே கிடையாது. மெயினாக அவங்க லைஃப்பை பற்றி அவங்க கன்சர்ன் பண்ணுற ஆள் கிடையாதுப்பா. ஏன்னா சீயை பொறுத்தல அந்த ஓஷன், கடலுக்குள்ளே போகிறாங்க இல்லையா, அதுவே ஒரு டிவைன் பவர்னு அவங்க பிலீவ் பண்ணுறாங்க. அது வந்து நம்மளை பார்த்துக்கும்ப்பா, நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது அதுதான், நம்மளை அரவணைச்சிக்கிடும், நம்மளை மூழ்கடிக்காது. அதாவது சூரியன் மறைஞ்ச பிறகுமே நம்மளால் கடலுக்குள்ளே போனாங்க அப்படின்னா கடற்கரைக்கு திரும்ப வர முடியும். ஏன்னா கடலுக்கு வந்து அந்த டிவைன் பவர் இருக்குது. என்னதான் அதில் நிறைய புயல்கள் உருவானாலும் நம்மளை காப்பாற்றுறதுக்கு கடலுக்கு அந்த பவர் இருக்குது அப்படிங்கிறத செகண்ட் ஸ்டான்ஸ் சொல்லியிருப்பாங்க. அந்த சீ கேர்ள் அப்படிங்கிறது ஒரு சீ பேர்ட் மாதிரி, அந்த நீர் பறவை சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அது போகிற ட்ராக்லேயே இவங்க போகிறாங்க. சீ வந்து என்னோடய அம்மா மாதிரி, க்ளவுட் வந்து எங்கள் பிரதர்ஸு, வேவ்ஸ் வந்து எங்களுடைய காம்ரேட்ஸ், எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், எங்களுடைய சப்போர்ட்டர்ஸ் மாதிரி. அப்புறம் நாங்கள் வந்து அந்த கடலில் அந்த வேவ்ஸில் போய் வர்றோம் இல்லையா, டாஸிங் பண்ணுற மாதிரி, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போகிற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அண்ட் இதுதான் எங்களுடைய வாழ்வாதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எங்களை வந்து நைட் டைம் ஆனால் கூட, அல்லது எவ்வளோ பெரிய ஸ்ட்ராம் வந்தாலும் எங்களை அரவணைச்சி காக்கிறது கடல் மாதா அப்படிங்கிற மாதிரி சொல்ல நினைக்கிறாங்க. எங்களோட லைஃபே அவங்க தான்ப்பா, அவங்கக்கிட்ட தான். ஸோ அதனால் எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது அப்படின்ட்டு செகண்ட் ஸ்டான்ஸால் சரோஜினி நாயுடு சொல்கிறாங்க. அப்புறம் தேர்ட் ஸ்டான்ஸால் பார்த்திங்கன்னா ஃபிஷர்மெனுடைய லைஃப் பற்றி சொல்கிறாங்க. அவங்க வந்து ஒரு காம் என்விரான்மெண்ட்டில் வாழ்கிறாங்க அப்படின்னும், அவங்க ஹோம்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக அவங்க வீட்டில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா மேங்கோ, கோகோனட் ட்ரீ இது தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வீட்டில் உள்ள பிளேஸில் வந்து நல்ல ஒரு ப்ளசன்ட் ஸ்மெல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பயுமே அவங்க வந்து ஒரு ஷேடில் இருக்கிற மாதிரியான லைஃப் வாழ்கிறாங்க. அப்புறம் ஏன்னா கடற்கரையோரம் இல்லை, அந்த சாண்ட் பார்ட்டிக்கிள் இருக்கிற பிளேஸில் தான். அப்புறம் அந்த மூனுடைய ரெஃப்ளெக்ஷன் அவங்க வீட்டில் தான் ஃபஸ்ட்டு விழுற மாதிரி சொல்ல நினைக்கிறாங்க. இதை பார்க்குறதுக்கே ஒரு பியூட்டிஃபுல் சீனரியை பார்க்குற மாதிரி இருக்குது. இதை விட்னஸ் பண்ணுறதுக்கே வேறு லெவலில் இருக்கும்ப்பா அவங்களுடைய அந்த லைஃப் ஸ்டைல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்ல நினைக்கிறாங்க. அண்ட் ஃபிஷர்மெனுக்கு இந்த லைஃப் ஸ்டைல் ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. அவங்க வாழ்கிறாங்க இல்லையா, அந்த மேங்கோ, கோகோனட் ட்ரீஸ் இருக்கிறது, அப்புறம் அந்த பியூட்டிஃபுல் ப்ளசன்ட் ஸ்மெல் வர்றது, அப்புறம் அந்த ஷேடில் இருக்கிறது, அந்த இயற்கை சார்ந்த அந்த ஷேடில் இருக்கிறது, அப்புறம் மூன் வெளிச்சத்தில் அவங்களுடைய சாண்ட் பார்ட்டிக்கல், அப்புறம் கடற்கரை அப்படி ரெஃப்ளெக்ட் ஆகிறத பார்க்குறதுக்கே மிக அற்புதமாக இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. இந்த லைஃப் வந்து இந்த செட்டிங் தான் ஃபிஷர்மெனுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம்
இப்போ கடலுக்குள்ளே போகும்பொழுது மிகப்பெரிய அலைகள் ஏற்படும் பொழுது அந்த அலைகளில் இருந்து தெளிக்கிற தண்ணி வந்து அந்த ஃபிஷர்மேன் மேலே படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து இவங்களுக்கு பொறுத்தளவில் அந்த ட்ராப்லெட்ஸ், அந்த வாட்டர் ட்ராப்லெட் இருக்கு இல்லையா, அது வந்து இவங்களை பொறுத்தளவு இவங்கள பாடியை வந்து டச் பண்ணும் பொழுது இவங்களுக்கு வந்து அந்த ட்ராப் வந்து இவங்களை கிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்னும், அது வந்து எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ் இவங்களுக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு வந்து பெரிய பெரிய அலைகள், அதாவது வைல்டு சீ வேவ், அதை பார்க்கும் பொழுது கூட இவங்க வந்து சீ வேவ்லாம் இவங்களை பார்த்து டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு மொமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்ல நினைக்கிறாங்க. அண்ட் அந்த தொடுவானம்னு சொல்லுவாங்கங்க, ஹாரிசன் அப்படின்னா தொடுவானம், அந்த ஸ்கையும் லேண்டும் கனெக்ட் ஆகிறத இவங்களால தான் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கடலுக்குள்ளே அந்த கட்டுமரன் எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா, அப்போ வந்து அந்த ஸ்கை வந்து கனெக்ட் ஆகிற அந்த எட்ஜ் மொமெண்ட் வந்து அந்த ஓஷனோட கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ பார்க்குறதுக்கு அந்த எஃபெக்ட் இருக்கும். ஸோ இதை வந்து ஃபிஷர்மேன் மட்டும்தான் அந்த ஸ்கை அண்ட் சீ கனெக்ட் ஆகிற அந்த மொமெண்ட்டை பார்த்து என்ஜாய் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லி இந்த போயத்தை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபைனல் ஸ்டான்ஸால் அந்த கோகனட், அப்புறம் அந்த மேங்கோ ஃப்ராக்ரன்ஸ், அப்புறம் அவங்க வீட்டில் உள்ள அந்த எல்லா இது வந்து ஃப்ராக்ரன்ஸ் அட்ராக்ஷன் இருக்குது அவங்க வீட்டில்னு சொல்கிற மட்டும் இல்லாமல் கண்களுக்கு குளிர்ச்சியாக அந்த மூனுடைய பிரைட்னஸ் வந்து அந்த சாண்டில் ரெஃப்ளெக்ட் ஆகிறதா இருக்கட்டும், அப்புறம் அங்கே அந்த இடத்துல ஸ்ப்ரெட் ஆகிற சவுண்டாக இருக்கட்டும், இதெல்லாம் என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்ல நினைக்கிறாங்க. அப்புறம் அந்த கடலுக்குள்ளே போகும்பொழுது அந்த ட்ராப்லெட் நான் சொன்னேன் இல்லையா, அது வந்து இவங்களை கிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னும், அப்புறம் அந்த மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராமே வந்தாலும் இவங்களுக்கு வந்து அது ஒரு டான்ஸிங் மொமெண்ட் மாதிரி ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குற மாதிரி தான் ஒரு லைஃப்பை லீட் பண்ணுறாங்க. இதுதான் இவங்களுடைய அந்த கோரமெண்டல் ஃபிஷ்ஷஸோடைய ஒரு ரொட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயத்தில் வந்து நம்ம சரோஜினி நாயுடு வந்து சொல்லியிருப்பாங்கங்க. மெயினாக ஃபிஷர்மென்னுடைய லைஃப், அவங்களுடைய கனெக்ஷன் டுவர்ட்ஸ் சி, அப்புறம் அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் லிவிங், இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஏர்லி மார்னிங்லேருந்து அந்த நைட் வரைக்கும் அவங்களோட தாட் ப்ராசஸ், அவங்களுடைய எமோஷன்ஸ் எல்லாமே அந்த ஃபிஷ்ஷிங் சார்ந்து இருக்குது, ஃபிஷ்ஷிங் அந்த கம்யூனிட்டியை சார்ந்து இருக்குது அப்படிங்கிறதையும், இந்தியாவுடைய ஈஸ்டர்ன் கோஸ்டான அந்த கோரமெண்டல் கோஸ்ட்டை பற்றி அதில் உள்ள ஃபிஷர்மென்ஸ் அப்படி அவங்களுடைய ரொட்டீன் எப்படி இருக்குங்கிறது தான் இந்த கோரமெண்டல் ஃபிஷ்ஷஸ் அப்படிங்கிற போயத்தில் சரோஜினி நாயுடு சொல்லியிருப்பாங்க. இதான் இந்த போயத்தோடைய சம்மரி. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுறேன் நிறைய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.